வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஆர்மில இன்னொரு முக்கியமான ஒரு 5 கொஸ்டின் பார்க்க போறோம். சரிங்களா? சோ இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. 14/5 வகுத்தல் 2/15 இதுதான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சோ இதுல நல்லா புரிஞ்சுக்கணும், இங்க வகுத்தல் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதாவது டிவிஷன் இருக்கு, இதை நீங்க மல்டிப்ளிகேஷனா மாத்தணும் அப்படின்னா எதனா ஒன்ன மாத்திக்கினா போதும். நான் இந்த 14/15 அப்படியே வச்சுக்கிறேன். சரியா? ஆனா இந்த வகுத்தல்ல இருக்கிறத நான் பெருக்கலா மாத்தணும்னா இந்த பக்கம் இருக்கு பாத்தியா, இந்த 2/15 இதை நான் 5/2ன்னு எழுதிக்கணும். அதாவது தலைக்கையா மாத்திக்கணும். புரியுதா? வகுத்தலை எடுத்துட்டு பெருக்கல் போனோம்னா என்ன பண்ணணும், அந்த 2/15 15/2 மாத்திக்கணும். சரியா? இப்போ 5 கேன்சல் ஆயிடும். 1 2 7 2 14. அப்ப 7 அப்படின்றது தான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சரு. புரியுதுல? பெரிய விஷயம்லாம் இல்ல. 14/15 இருக்கு. நான் இன்னொரு முறை கூட சொல்றேன் பாருங்க. பெருக்கல்ல மாத்தணும் அப்படின்னா, அதாவது வகுத்தல் இருக்கு, பெருக்கல்ல மாத்தணும் அப்படின்னா நீங்க என்ன பண்றீங்க, ஒரு வேல்யூ, அதாவது அந்த 2/15 15/2ன்னு எழுதிக்கிறீங்க. ஸோ 5 கேன்சல், ஒரு முறை, இது 7 முறை, அவ்வளவுதான். சரியா? நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா? பாருங்க, 5000 மைனஸ் 5000 வகுத்தல் 10. ஸோ ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ இங்க கேன்சல். அப்ப 5000ல இருந்து 500 கழிச்சா 4950 அப்படின்றதா இந்த கொஸ்டினுக்கு ஆன்சரு. சாரி, 500 கழிக்கணுமா? சோ செகண்ட் கொஸ்டின் பாருங்க. 5000ல இருந்து 5000 மைனஸ் 10ன்னு கொடுத்துருக்காங்க. ஒரு ஜீரோ கேன்சலா? அப்ப 5000ல இருந்து 500 கழிச்சா 4500 அப்படின்றது தான் ஆன்சர். அதாவது ஆப்ஷன் சி ஆன்சர். புரியுதா? ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ அதிர்ஷ்டம், வேற ஒன்றும் இல்லை. அடுத்த கொஸ்டின் பார்ப்போமா? பாருங்க, இது வந்து ஒரு சிம்பிளிபிகேஷன். 34 மைனஸ் 25 மைனஸ் 4 இதுக்கான வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் இந்த செட் பிராக்கெட்டை நீ முடிச்சிட்ட பிறகுதான் அந்த -9 கடைசியா பாக்குற. ஓகேவா? இப்போ 63 பிளஸ் 34 மைனஸ் 25ல 4 கழிச்சா 21. ஃபர்ஸ்ட் இந்த பிராக்கெட்டை முடிக்கிற. ஓகேவா? 25ல 4 கழிச்சா 21 க்ளோஸ் மைனஸ் இந்த பிராக்கெட். புரியுதா பாரு? இப்போ இந்த ரெண்டுமே பிளஸ்ல இருக்குல்ல, தெரியும்ல, போட்மாஸ் ரூல் என்ன சொல்லுது? BODMAS. அதாவது அடிஷனுக்கு அப்புறம் தான் சப்ட்ராக்ஷன், கூட்டலுக்கு அப்புறம் தான் கழிக்கணும். சோ ஃபர்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் கூட்டிக்க. சரியா? 63ஐயும் 34ஐயும் கூட்டினா 7 9 97. சோ அப்போ 97 மைனஸ் 21 மைனஸ் 9. சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் பிராக்கெட் தானே, சோ அப்ப இந்த பிராக்கெட் தான் நீ பாக்குற, அதுக்கப்புறம் தான் இந்த பிராக்கெட்டுக்கு வர. சரியா? சோ அப்ப 97ல இருந்து 21 கழிக்கிற. 97ல 21 கழிச்சா 7. சரிங்களா? அப்போ 76 மைனஸ் 9ன்னு வருது. கரெக்ட் தானே? 97ல 21 கழிச்சா 76, 76ல 9 கழிச்சா என்ன வரும்? 67ன்னு வரும். சோ 67 இருக்கா பாருங்க ஆன்சர்ல. ஆப்ஷன் ஏ இந்த क्वेश्चनக்கான ஆன்சர். புரியுதா? போட்மாஸ் ரூல், இந்த ரூல் தெரிஞ்சாதான் இந்த சம் போட முடியும். ஃபர்ஸ்ட் பிராக்கெட், அதுக்கப்புறம் ஆஃப்னா என்னது? மல்டிப்ளிகேஷன் தான் கிட்டத்தட்ட அதுவும். சரிங்களா? டிவிஷன் அதாவது வகுத்தல், மல்டிப்ளிகேஷன் அதாவது பெருக்கல், அடிஷன் அதாவது கூட்டல், அதே மாதிரி எஸ்னா சப்ட்ராக்ஷன் கழித்தல். சோ ஃபர்ஸ்ட் பிராக்கெட்டை பாக்குற, அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து எதுக்கு வரீங்க? வகுத்தல், வகுத்தலுக்கு அப்புறம் தான் பெருக்கல், பெருக்கலுக்கு அப்புறம் கூட்டல், லாஸ்டா தான் உனக்கு கழித்தல். சரியா? சோ அது பிரகாரம் தான் நீ இந்த சம் போடணும். பாருங்க, ஃபர்ஸ்ட் நான் இந்த பிராக்கெட்ல இருக்குது தான் பார்த்தேன், அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், இந்த கூட்டல் தான் பார்த்தேன், அதுக்கப்புறம் தான் இந்த பிராக்கெட்ல இருக்குது பார்த்தேன். சோ அதுக்கப்புறம் தான் ஃபுல்லா இருக்கிறதுக்கு சம் போட்டேன். புரியுதா? லைனா போடணும் ஒரு ஸ்டெப்பா. நெக்ஸ்ட் ஸ்டெப் பாப்போமா? நெக்ஸ்ட் சம். சோ இதுவும் முக்கியமான சம்.
பாருங்க 1 1 plus 1 1 plus 1/3. ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துங்க 1 plus 1/3. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 1 3 3 3ஓட 1 கூட்டினா 4/3 வரும். கரெக்டா? 3 1 3 3 3ஓட 1 கூட்டினா 4/3. ஸோ இதை எப்படி எழுதலாம் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 1 plus 1 plus 1 இந்த இடத்துக்கு தான் ஆன்சர் என்ன வந்துச்சு? 4/3 வந்துச்சு. ஸோ அந்த 4/3 இப்படி போட்டுக்கிறேன். சரியா? இப்போ அடுத்த ஸ்டெப் 1 plus 1 plus இங்க பாருங்க, இந்த 3 வந்து பாத்தீங்கன்னா வகுத்தலுக்கு கீழே இருக்கு. கரெக்ட் தானே? ஒரு வகுத்தல், அதுக்கு கீழே ஒரு வகுத்தல், அதுக்கு கீழே இந்த 3 இருக்கு. ஸோ இந்த 3 என்ன ஆகும் சார்னு கேட்டீங்கன்னா மேல மல்டிப்ளேல வந்துடும். ஸோ 1 × 3 வகுத்தல் 4. சரியா? அப்போ 1 plus 1 plus 1 3 3 ஸோ 3/4 வந்துடும். புரியுதா? ஒரு ஸ்டெப் இப்ப கம்மி ஆயிடுச்சு. இப்ப மறுபடியும் இந்த மாதிரி பண்ணுங்க. ஒரு நாள் 4 4வது 3 கூட்டினா 7. சோ அப்ப என்ன வரும்? 1 plus 1/4 7 7/4 வரும். கரெக்டா? மறுபடியும் இந்த 4 வந்து மேல வந்துருமா? அப்படி மேல வந்துச்சுன்னா என்ன ஆகும்? 1 plus 4/7 வரப்போகுது. புரியுதா? இந்த 4 இங்க வந்துரும். 1 × 4 4. சரியா? அப்ப 1 plus 4/7 வரும். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 1 7 7ஓட 4 கூட்டினா 11/7. 11/7 இருக்கா? ஆப்ஷன் டி இந்த क्वेश्चनக்கு ஆன்சர். புரியுதா? இது ரொம்ப பெரிய क्वेश्चनலாம் இல்ல, ஒரு ஸ்டெப்பா போடணும். 1 plus 1/3 வந்திருக்கு. இதுல நான் இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 4/3 வருது. இந்த 3 மேல மல்டிப்ளை ஆகுது. சரியா? அப்போ ஒரு ஸ்டெப் கம்மி ஆகும். இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்பா கம் பண்ண வர கடைசியா இப்படி வரும். இதையும் நீ கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 1 7 7ஓட 4 கூட்டினா 11/7 வந்துரு போகுது. சரியா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாப்போமா? இதெல்லாம் ஈஸியான क्वेश्चनங்க. அடிட்டிவ் இன்வெர்ஸ் அப்படின்னு கேக்குறாங்க. அடிட்டிவ் இன்வெர்ஸ்னா ஒண்ணும் இல்ல, 3/5ஓட எந்த நம்பரை கூட்டினா எனக்கு ஆன்சர் 0 வரணும். சரியா? 3/5ஓட எந்த நம்பரை கூட்டினா எனக்கு ஆன்சர் 0 வரும். சரியா? ஏன்னா அடிட்டிவ் ஐடென்டிட்டி கூட்டல் சமணி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 0. சரியா? அடிட்டிவ் ஐடென்டிட்டி 0. சோ 3/5ஓட -3/5 கூட்டினாதான் எனக்கு ஆன்சர் 0 வரும். கரெக்டா? ஏன்னா இது பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் 3/5 -3/5 வரப்போகுது. 3/5ல 3/5 போச்சுன்னா ஆன்சர் 0. புரியுதா? அப்ப 3/5ஓட -3/5 கூட்டினாதான் எனக்கு ஆன்சர் 0 வரும். ஏன்னா இந்த அடிட்டிவ் இன்வெர்ஸ் அப்படின்றது அதை தான் மீன் பண்ணுது. ஓகேவா? அப்ப 3/5 -3/5 கூட்டினாதான் ஆன்சர் என்ன வரும்? 0. ஓகேவா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாப்போமா? பாருங்க, a is to b. இது a b c. ஓகேவா? சோ 5 9 4 7 தெரியும்ல? a is to b 5 is to 9, b is to c னும்போது 4 is to 7. சரியா? இப்போ இந்த b ல இருக்கு பாத்தியா இந்த 9, இந்த 9 தூக்கி இங்க எழுதிக்க அப்படியே. சரியா? அதே மாதிரி இங்க 4 இருக்கு பாத்தியா, இந்த 4 தூக்கி இங்க எழுதிக்க. ஓகேவா? சோ இப்போ என்ன வரும்? இத பெருக்கிக்கணும். 5 நாள் 20, 9 நாள் 36, 6 7 9 63. ஓகேவா? இதுதான் a is b is c கான ஆன்சர். ஓகேவா? a is b is c கான ஆன்சர் வந்து என்ன வருது? 20 is 36 is 63. ஆனா உனக்கு क्वेश्चन என்ன கேக்குறாங்க? a is c கான மதிப்பு. சோ a வந்து 20, c வந்து 63. a is c. புரியுதா? a வந்து 20, c வந்து 63. சோ 20 is 63 இருக்கா? ஆப்ஷன் சி தான் இந்த क्वेश्चनக்கு ஆன்சர். ஓகேவா? ரொம்ப பெருசுலாம் இல்ல, சின்ன விஷயம். இங்க இருக்கிற 9 இங்க போட்டுக்கிறேன், இங்க இருக்கிற 4 இங்க போட்டுக்கிறேன், 3த்தையும் பெருக்கிக்கிறேன். சரியா? அதாவது 5 நாள் 20, 9 நாள் 36, 9 63. இதுல a is to c கேக்குறதுனால a1 c மட்டும் எடுத்துக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாப்போமா? இது பாருங்களேன், இது ஈஸியான क्वेश्चन.
3 ஹவர் 15 நிமிஷத்துக்கான மொத்த செகண்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. போன இதுலயே வந்து ஒரு கொஸ்டின் பார்த்தோம். 3 ஹவருக்கு, அதாவது 1 ஹவருக்கு 60 மினிட்ஸ், கரெக்டா? அப்போ 3 ஹவர்ஸுக்கு எவ்வளோ சார் இருக்கும்? 60 × 3 180 மினிட்ஸ் இருக்கும், கரெக்டா? 180 மினிட்ஸ் இருக்கும். 1 மணி நேரத்துக்கு 60 நிமிஷம்னா 3 ஹவருக்கு 180 நிமிஷம். அது இல்லாம இன்னொரு 5 நிமிஷம் வேற எக்ஸ்ட்ரா இருக்கு. சோ அதையும் கூட்டிக்கிட்டா 195 நிமிஷம் மொத்தம். சரியா? 195 நிமிஷத்தை என்னவா மாத்த சொல்றாங்க? செகண்டா மாத்த சொல்றாங்க. நொடிக்கு மாத்தி சொல்ல போறாங்க. சரியா? ஒண்ணும் இல்லைங்க, 195 60ஆல பெருக்கிக்கிட்டா ஆன்சர். ஏன்? 1 நிமிஷத்துக்கு 60 செகண்ட் அப்படின்னா 195 நிமிஷம் அப்படின்னா 195 × 60, அவ்வளவுதான். சரியா? 1 நிமிஷத்துக்கு 60 செகண்ட்னா 195 நிமிஷத்துக்கு 195 × 60. ஸோ இதை பெருக்குனா 0, 6 5 30, மீதி 3, 6 9 54, ஒரு 3 57, மீதி 5, 1 6 6 5 கூட்டினா 11. ஸோ 11,700 செகண்ட் அப்படின்றது தான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். ஓகேவா? 11,700 செகண்ட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாரு. கன்வெர்ட் 3/10 into percent. ஸோ இதை வந்து பர்சன்டேஜ்ல சொல்றாங்க. ஒண்ணுமே இல்லைங்க, 3/10 பர்சன்டேஜ் மாத்தணும்னா அதை 100ஆல பெருக்கிக்கணும். சரியா? 100ஆல பெருக்கிக்கணும். பாருங்க, ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல், 3யும் 10யும் பெருக்குனா 30%. அவ்வளவுதான் ஆன்சர். சரியா? பின்னத்துல குடுத்திருக்கிற ஒரு நம்பரை பர்சன்டேஜ்ல மாத்த சொன்னா என்ன பண்ற? 100ஆல பெருக்கிக்கிற, அவ்வளவுதான் விஷயம். சரியா? அதுக்கப்புறம் கேன்சல் பண்ணா ஆன்சர் வந்துடும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாரு. பாருங்க, 4 உள்ள போட்டுக்கிறீங்க, 15ஆல வகுக்கிறீங்க. சரியா? ஒண்ணுமே இல்ல, பாயிண்ட் வச்சு 0 சேர்த்துக்கிறேன். 5 2 30, மீதி அதாவது 40ல 30 போனா மீதி 10. ஓகேவா? மறுபடியும் ஒரு 0 சேர்த்துக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே பாயிண்ட் வச்சு திருப்பி பாயிண்ட் வைக்கணும்னு அவசியம் இல்லை. 0 தேவைன்னா 0 சேர்த்துக்கலாம். ஏன் சார் இங்க நான் 0 சேர்க்கிறேன் அப்படின்னா, இங்க 0 சேர்க்கலாம் பாருங்களேன், வெறும் 10 தான் இருக்கும். பாஞ்சா வாய்ப்பால ஓர் பாஞ்சே பாஞ்சு, ஆனா நம்மளுக்கு இருக்குதே இங்க 10 தான். சரியா? அதனால தான் ஒரு முறை கூட வரலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்றேன், ஒரு 0 சேர்த்துக்கிறேன். ஓகேவா? இப்ப 100 அப்படின்னும் போது 6 முறை 90, மீதி 10. சோ இது என்ன சொல்லலாம்? 0.26 சொல்லலாமா? சோ ஆன்சர் 0.26, அவ்வளவுதான். சரியா? வகுக்க சொல்றாங்க, சின்ன லாஜிக் தான். பாருங்க, 4ஆல 5 வகுக்கிற, 5ஆல 4 வகுக்கிற அப்படின்னும் போது பாயிண்ட் வச்சு 0 சேர்த்துக்கிற. 0 சேர்த்தா 2 முறை 30, மீதி 10. ஏற்கனவே பாயிண்ட் வச்சனால இந்த முறை நீ ஒரு 0வை சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 5 90, மீதி 10. ஸோ அப்போ பாயிண்ட்டுக்கு முன்னே இருக்குது 0 தானே, 0.26 ஆன்சரு. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? இந்த கொஸ்டின் பாருங்க. வாட் பர்சன்டேஜ் ஆஃப் 40 kg இஸ் 10.4 kg? அதாவது 40 கிலோல 10.4 இருக்குல்ல, 10.4 கிலோ எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு கேக்குறாங்க. என்கிட்ட மொத்தம் 40 கிலோ இருக்குப்பா, 40 கிலோன்றது 100% அப்படின்னா 10.4 இருக்குல்ல, 10.4 கிலோன்றது எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு கேக்குறாங்க. சோ 100ஆல பெருக்கிக்கணும், ஏன்னா பர்சன்டேஜ் கேக்குறாங்க. சரியா? அப்ப சின்ன லாஜிக் தான், ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சலா. இந்த 10.4 10ஆலே பெருக்குனா என்ன வரும் அப்படின்னு பாருங்க. 10.4 10ஆலே பெருக்குனா 104ன்னு வரும். சரியா? ஒரு நம்பர் தள்ளி பாயிண்ட் போகும். அப்போ 104/4, ஒரு நாள் 4, 2 நாள் 8, மீதி 2 24ன்றது 4 வாய்ப்பல்ல 6 முறை வரும். சோ அப்ப 26% அப்படின்றது ஆன்சரு, ஆப்ஷன் ஏ. புரியுதா? ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்ல. கீழே வந்து பெரிய வேல்யூ 40 கிலோ, மேல வந்து என்ன கேக்குறாங்களோ அந்த வேல்யூ 10.4 இன்ட்டு 100%. சரியா? இன்ட்டு 100%. சோ ஒரு 0க்கு ஒரு 0 அதிர்ஷ்ட,
இந்த 10.4 10ஆல பெருக்குனா என்ன வருதா எனக்கு 104ன்னு வருது. ஓகேவா? அந்த 104 4ஆல வகுத்துக்கிறேன். 26 ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாப்போமா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. வாட் இஸ் தி ஸ்கொயர் ரூட் ஆஃப் 33489369? ஃபோன் நம்பர் மாதிரி இருக்குல்ல? சோ ரொம்ப பெருசுலாம் இல்லங்க இது. 33489369. முதல்ல இந்த நம்பரை தனியா எழுதிங்க. எத்தனை நம்பர் வருதுன்னு பாரு. மொத்தம் 8 நம்பர் வருதா? 8 நம்பரை ஸ்கொயர் ரூட் அப்படின்னு சொல்றனால 2 2ஆ பிரிச்சுக்க. ஆனா அந்த 2 2 எப்படி தெரியுமா பிரிக்கணும்? கடைசில இருந்து 2 2ஆ பிரிச்சுக்கணும். ஓகேவா? கடைசில இருந்து 2 2ஆ பிரிச்சுக்கணும். சோ அப்போ எனக்கு இந்த 33 வரைக்கும் ஒரு செட்டு, 48 ஒரு செட்டு, 93 ஒரு செட்டு, 69 ஒரு செட்டு. ஓகேவா? இதுல இது ஸ்கொயர் டேபிள் தானே. ஸ்கொயர் டேபிள்னா இந்த 33 வரைக்கும் நீ சம் போடுற இப்போ. சரியா? 6 36 ஆயிடுமா? 33க்கு முன்ன வர ஒரு ஸ்கொயர் நம்பர் எதுன்னு பாக்குற? 5 5 25, 6 36, 7 7 49 இப்படி போகும். எனக்கு தேவை என்னது? 33 விட சின்ன நம்பர். சோ அப்போ 5 5 25 தான் வரும். ஓகேவா? சோ நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுற நம்பர் என்னவா இருக்கு? 5ல ஸ்டார்ட் ஆகுற நம்பர் ஆன்சரு. அப்போ 3 7 வராது, 4 7 வராது. சரியா? நல்லா புரியுதா? 5 5 25 பா, 6 6 36 ஆயிடும். எனக்கு தேவையே இங்க 33 தான். சரியா? அப்ப 5 5 25 தான் நீ பார்க்கணும். சோ 5ல ஸ்டார்ட் ஆகுற நம்பர் அப்படின்றதால ஒன்னு ஆப்ஷன் ஏவா இருக்கணும், இல்லனா ஆப்ஷன் பியா இருக்கணும். இதுதான் ஆன்சரா இருக்கும். சரியா? இதுல நெக்ஸ்ட் ஸ்டெப் போவோம். இங்க 33ல 25 கழிச்சா 8. இந்த 48 அப்படியே இறக்க 2 நம்பர் இறக்கணும். ஏன்னா இது ஸ்கொயர் ரூட்ல. சோ 2 நம்பர் இறக்கிற. சரியா? 848. இப்போ மேல இருக்கிற நம்பர் என்ன இருக்கு? 5. இந்த மேல இருக்கிற நம்பரை 2ஆல பெருக்கி இங்க எழுதிக்கிறேன். சரியா? மேல இருக்கிற நம்பரை 2ஆல பெருக்கி இங்க எழுதிக்கிற. சோ இப்போ இங்க ஒரு நம்பர் போடணும். அதே நம்பர் தான் இங்க போடணும். அது எந்த நம்பர் அப்படின்னு பாக்குறேன். சரியா? நான் என்ன பண்றேன்? இங்க 7 போடுறேன். அதே 7 இங்க போடுறேன். பாருங்க, 7 49 ஓர் 7. சோ சின்ன நம்பர் தானே. 848 விட 749ன்றது சின்ன நம்பர். சப்போஸ் இங்க நான் 8 போறேன்னு வச்சுங்க, 108 8ஆல பெருக்கினா என்ன வரும்? 8 8 64, ஓர் 8 8 864ன்னு வருது. ஆனா எங்கிட்ட இருக்குது இங்க 848 தான். சரியா? லாஜிக் புரியுதா? சோ நல்லா புரிஞ்சுக்கணும். அதனாலதான் அதுக்கு முன்ன இருக்கிற நம்பரை நான் போட்டுக்கிட்டேன். இப்ப 57ன்னு வருது ஆன்சரு. 57 வருது இதுதானே. சோ 5 7 8 தான் ஆன்சரு. சார் எனக்கு இதுவே கஷ்டமா இருக்கு இந்த லைனே அப்படின்றவங்களுக்கு ஒரு சின்ன ஷார்ட்கட் சொல்றேன் பாரு. இங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நீ இது கண்டுபிடிக்கிறியா? எது? 33 48 93 69 கடைசில இருந்து 2 2ஆ பிரிச்சுக்கிற. பிரிச்சு இது எந்த ஸ்கொயர் நம்பருக்குள்ள வருதுன்னு பாக்குற. எந்த ஸ்கொயர் நம்பருக்குள்ள வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா 5ல தான் வருது. 5 5 25. சோ நம்மளுக்கு வர ஆன்சர் கண்டிப்பா 5ல ஸ்டார்ட் ஆகுற நம்பர். சோ ஆப்ஷன் ஏவா இருக்கணும், இல்லனா ஆப்ஷன் பியா இருக்கணும். நீ என்ன பாருங்க, ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஒன்னு ஏ ஆப்ஷன் இருக்கணும், இல்லனா பி ஆப்ஷன் இருக்கணும். சரியா? நீ என்ன பண்ணு? இந்த 5 7 8 7 இத 5 7 8 7ஆல பெருக்கி பாரு. சரியா? பெருக்க தெரியும்ல, அது பிரச்சனை இல்லைல்ல. சார் எனக்கு இதெல்லாம் வகுக்க தெரியல அப்படின்னும் போது அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல எலிமினேஷன் மெத்தட்ல இது 2ஆவது கழிச்சுது. இது 2 வர வாய்ப்பே இல்லை. அதுக்கு நீ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தாலே போதும். 5 5 25 அப்படின்னு கான்செப்ட் தெரிஞ்சாலே போதும். சரியா? வேற எதுவும் தேவையில்ல. இப்ப பாரு, இது 2 பெருக்கிக்க. சோ பெருக்கிட்டு வரும்போது இந்த ஆன்சர் வந்துச்சு சார், என் கொஸ்டின் வந்துருச்சு அப்படின்னா நீ போட்ட ஆன்சர் ரைட்டு, அதாவது ஆப்ஷன் பி ரைட்டு. சரியா? சப்போஸ் சார் ஆன்சர் வரல, பெருக்கும் போது எனக்கு ஆன்சர் வரல அப்படின்னா என்ன ஆகும்? இந்த ஆன்சருக்கு இது ஆன்சர் இல்ல, இது ஆன்சரா இருக்கும். ஓகேவா? எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் நீ 2 பெருக்கி பாக்குறதா. ஏன்னா நம்மளுக்கு பெருக்கல்லே கன்ஃபியூஸ் இருக்கும். சார் நான் தப்பா ஆன்சர் போட்டாலும் ஆன்சர் வராது. சரிங்களா? அதனால நம்ம என்ன பண்ணி ஆகணும்? பெருக்கல்லே நீங்க கன்ஃபியூஸ் பண்ணி வச்ச அப்படின்னா வேற எதுவும் பண்றதுக்கு இல்லை. நீங்க இந்த டிவிஷன் போட்டுதான் ஆகணும். இது ரொம்ப பெருசா போகும். சரியா? ஏன்னா நம்ம எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு பெருசுலாம் வருமானலாம் தெரியாது. ஆனா வந்துருச்சுன்னா என்ன செய்ய?
அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணீங்க. உங்களுக்கு மிஞ்சி போனா ஒரு 5 நம்பர் இல்ல 6 நம்பர் கொடுப்பாங்க. சரியா? இல்லைன்னா 9261க்கான கனமூலம் என்ன, கியூப் ரூட் என்ன, இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்பாங்க. சரியா? சோ இது மாதிரி கேட்டிருக்காங்க ஒரு தடவை 7 நம்பர் வச்சு. சரியா? அப்படி 7 நம்பரை வச்சு கேட்கறாங்க அப்படின்னா நீ என்ன பண்ணுவ? வேற வழி இல்ல, இந்த மாதிரி பெருக்கியே பார்த்துரு. பெருக்கல்ல மிஸ்டேக் வரும் அப்படின்றவங்க அட்லீஸ்ட் இந்த மெத்தடையாவது பயன்படுத்தி 2 ஆப்ஷன் கட் பண்ணிட்டு எதனா ஒரு ஆப்ஷனை டிக் பண்ணிட்டு வா. சரியா? எதுவுமே தெரியாததுக்கு இந்த சின்ன விஷயமாவது தெரிஞ்சுக்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாப்போமா? அப்ப இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் 5 7 8 7. சரியா? இங்க டிவைட் பண்ணும் போதே 57 வந்துச்சுல்ல, அதை வச்சே போட்டுக்கலாம். ஒரே ஸ்டெப் தான், நான் வேணா இன்னொரு தடவை கூட சொல்றேன், கவனிச்சிக்க பாரு. டிவைட் பண்ணும்போது 33 48 93 69 கடைசியிலிருந்து 2 நம்பரா பிரிச்சுக்கிறேன். ஓகேவா? இந்த 33 பாக்குறேன், 5 5 25. சரியா? 6 6ன்னு பார்த்தா 36 ஆயிடும். அது இருக்கிற நம்பரை விட பெருசு, அதனால அது தேவையில்லை. ஓகேவா? அப்ப 5ல ஸ்டார்ட் ஆகிற நம்பர் தான் நம்மளுக்கு ஆன்சர். இதுதான் பார்க்க போறேன். 5ல ஸ்டார்ட் ஆகிற நம்பர் தான் நம்மளுக்கு ஆன்சர். சோ இது 2 வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகேவா? இப்போ 1 இந்த 5 7 8 7 5 7 8 7 பெருக்கி பாரு. அதாவது 5587 5787 பெருக்கி பாரு. சரியா? சார் பெருக்கும் போது எனக்கு நம்ம கொஸ்டினே ஆன்சரா வந்துச்சு சார் அப்படின்னா 5 7 8 7 ஆன்சரு. அப்படி வரல அப்படின்னா இது ஆன்சரு. ஓகேவா? இது ஒரு லாஜிக். இல்ல சார் நான் இன்னொரு ஸ்டெப் இதுல போடுறேன் அப்படின்றவங்க இதை கழிச்சிக்க. 33ல 25 போனா 8, இந்த 48 அப்படியே இறக்க. ஏன்னா ஸ்கொயர் அப்படின்னும் போது நீங்க 2 நம்பரா இறக்க வேண்டியதா இருக்கும். சரியா? இப்போ மேல இருக்கிற நம்பரை 2ஆல பெருக்கி இங்க 10ன்னு எழுதிக்கிற. சரியா? இங்க ஒரு நம்பர் போடுற, அதே நம்பர் தான் இங்கேயும் போடணும். அப்படி பெருக்கி வர நம்பர் இந்த 848 விட சின்னதா ஈக்குவலா இருந்தா கூட பரவாயில்ல. ஆனா 7 7 நான் போடுறேன். 7 7 49 ஒரே 7. சரியா? ஆல்ரெடி இது சின்னதா தான் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்க 8ன்னு போதா இந்த 848 விட அதிகமா வருது. ஸோ 8 போட முடியாது, 7 தான் போட்டு ஆகணும். இதுல இருந்தே தெரியுதுல்ல, 57 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த ஆன்சர் மட்டும்தான் வர வாய்ப்பு இருக்கு. இது 58ன்னு வருது பாரு, நம்மளுக்கு தேவை 5 7 தான். சரியா? சோ 57 வருது ஆன்சர், அதாவது ஆப்ஷன் பி ஆன்சர். இந்த क्वेश्चन பாருங்க. கால்குலேட் தி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ₹400 for 5 years at 5% interest per annum. சோ ஃபார்முலா ஒண்ணு இல்லங்க, PNR/100 சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா SI ஈக்குவல் டு, அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு, இதுல P அப்படின்றது பிரின்சிபல், அதாவது நம்ம வாங்கின காசு. எவ்வளவு வாங்கியிருக்காரு? 400 ரூபாய்க்கு இன்ட்ரெஸ்ட் கேக்குறாங்க. சரியா? அப்ப அந்த 400 ரூபாய் தான் வந்து பிரின்சிபல் அமௌண்ட் 5 வருஷத்துக்கு. சோ என்னன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா ஆண்டுகளின் எண்ணிக்கை, நம்பர் ஆஃப் இயர்ஸ். சரியா? அப்ப என்ன 5. 6னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அதாவது வட்டி விகிதம் 5% பை 100. சரியா? 100ஆல வகுத்துக்கிற. 2 0க்கு 2 0 கேன்சல். 4 5 20 25 100. சரியா? அப்போ 100 அப்படின்றது இருக்கா? 100 ரூபாய் தான் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்டா இருக்கும். சரியா? 400 ரூபாய்க்கு 5 வருஷத்துக்கு 5% வட்டி போட்டா எவ்வளவு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வட்டி வருதா? 100 ரூபாய் வருதா? சரியா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாப்போமா? பாருங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन, மீடியனை பொறுத்த வரைக்கும் ஃபைண்ட் தி மீடியன் ஆஃப் தி given data அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ கொடுத்துருக்கிற வேல்யூவை நீ என்ன பண்ற? ஏறு வரிசையில் ஏதுற, அதாவது அசெண்டிங் ஆர்டர்ல ஏறுற. ஒன்றும் இல்லைங்க, சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பர் ஏதுற. ஸோ ஃபர்ஸ்ட் 2 நெக்ஸ்ட் 3 நெக்ஸ்ட் 5. ஸோ 3 நம்பர் 8னா வேற 8 4 நம்பர் எழுதிட்டேன். வேற என்ன வரும்? 8க்கு அப்புறம் இங்கதான் வந்தாகணும் 12. நெக்ஸ்ட் 15, அதுக்கப்புறம் 18. சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பருக்கு அப்படியே எழுதிட்டு வரேன். சரியா? 18க்கு அப்புறம் என்ன வரும்? 24 28. சோ இந்த 2 நம்பர் ஓகே. நெக்ஸ்ட் 35, இது 28 35 44 48. சோ இருக்கா பாரு, அங்க இருக்குது மொத்தம் 3 6 9 12 நம்பர். இங்கேயும் 4 8 12 நம்பர் வந்துருச்சா? சரி, இது கரெக்டா செக் பண்ணிக்க. இது கரெக்டா செக் பண்ண. நிறைய பேர் பண்ற தப்பு தான் தெரியுமா? கொஸ்டின்ல 12 நம்பர் இருக்கு, இங்க 11 நம்பர் தான் எழுதியிருப்பேன்.
சரியா? அசெண்டிங் ஆர்டர் எழுதும் போது கரெக்டா நீங்க எழுதுற நம்பர்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்க. இல்ல எக்ஸ்ட்ரா நம்பர் சேர்த்திருக்கியா அப்படின்றதும் செக் பண்ணிக்க. ஒரு நம்பர் 2 முறை 3 முறை வருது அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடுறோம், ஒரு 0 மறக்கிற மாதிரி ஒரு நம்பரை விட்டுடுறோம். சரியா? அதனால கரெக்டா நோட் பண்ணிக்க. கடைசி நம்பருக்கும் இந்த பக்கம் கடைசி நம்பரும் கேன்சல். அதே மாதிரி இந்த பக்கம் கடைசிக்கு இந்த பக்கம் கடைசி கேன்சல். அதே கேன்சல் பண்ணி வாயேன், இந்த பக்கம் 2 கேன்சல். சோ இந்த பக்கம் 1க்கு இந்த பக்கம் 1 கேன்சல். சோ சென்டர்ல இருக்கிற நம்பர் 2 நம்பர் எடுத்துக்கிற. சரியா? சென்டர்ல இருக்கிற 5 + 18 வகுத்தல் 2. அவ்வளவுதாங்க. இந்த 2 நம்பரை கூட்டி 2ஆல வகுத்துக்கணும். இதுதான் இடைநிலை, அதாவது மீடியன். சோ 2 நம்பரை கூட்டினா 33, அதை 2ஆல வகுத்துக்கிறேன். சோ 2ஆல வகுத்தா என்ன வரும், 16.5 வருமா? 16 2 32, மீதி ஒரு 1 இருக்கும். சோ அதுக்கு பாயிண்ட் வச்சா 10 ஆகும். அதனால அது 5 முறை வரும் 2ஆவது வாய்ப்பால்ல. சரியா? அப்ப 16.5 இருக்கா? இதுதான் மீடியன் ஆன்சர். புரியுதா? என்ன பண்ற, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அசெண்டிங் ஆர்டர்ல எழுதுற, ரெண்டாவது ஸ்டெப் அதுல சென்டர்ல இருக்கிற 2 நம்பர் எடுத்துக்கிற. ஓகேவா? அந்த 2 நம்பரையும் கூட்டி 2ஆல வகுத்துக்கிற. அவ்வளவுதான் விஷயம். சரியா? இதுதான் மீடியன். நெக்ஸ்ட் क्वेश्चन பாப்போமா? average of 10 prime numbers. so prime numbers 10, first 10 என்னும்போது 2 3 5 7 11 13 17 19, நெக்ஸ்ட் 23 29. கரெக்டா இருக்கா பாருங்க. 4 8 10, இதுதான் ஃபர்ஸ்ட் பிரைம் 10 பிரைம் நம்பர்ஸ், பகா எண்கள். இது தெரிஞ்சுக்கணுங்க. சரியா? இது தெரியாமலாம் சம் போடவே முடியாது. சோ பாருங்களேன், இத 10 கூட்டி 10ஆல வகுத்துக்கணும். அவ்வளவுதான் விஷயம். 13 17 19 23 29 அவங்களே சொல்லிட்டாங்க ஃபர்ஸ்ட் 10 பிரைம் நம்பர்னு. சரியா? அப்ப பாரு, இத கூட்டினா 2 3 கூட்டினா 5 5 5 கூட்டினா 10 10 7 கூட்டினா 17 17 ஒரு 11 கூட்டினா 28 28 ஒரு 13 கூட்டினா 41. சரியா? 41 ஒரு 17 கூட்டினா 58 58 இதுக்கப்புறம் பெருசு பெருசா வருது பாருங்க. 58 அதுக்கப்புறம் ஒரு 19 7 1 77. சோ 77 ஒரு 23 கூட்டினா 100. சரியா? 100 ஒரு 29 கூட்டினா 129. சோ அத 10ஆல வகுக்க சொல்றாங்க. சரியா? ரொம்ப ஈஸி. 10ஆல வகுக்கிற அப்படின்னும் போது இங்க ஒரு 0 தானே இருக்கு 10ல. அப்போ மேல இருக்கிற நம்பர்ல கடைசில இருந்து ஒரு நம்பர் தள்ளி புள்ளி வச்சுக்க. அவ்வளவுதான் ஆன்சர். சரியா? இல்ல சார் நான் வகுத்துதான் போடுவேன் அப்படின்னாலும் ஓகே. பாருங்க 129 நான் 10ஆல வகுக்கிறேன் அப்படின்னா 12 முறை 120. சரியா? மீதி 9 வருமா? பாயிண்ட் வச்சு 0 சேர்த்தா 9 முறை 90ன்னு வரப்போகுது. சோ 12.9 ஆன்சர் இருக்கா? ஆப்ஷன் பி தான் இந்த क्वेश्चनக்கு ஆன்சர். புரியுதா? இது எப்படி வந்துச்சு சார் அப்படின்றது நீங்க ஒரு சின்ன லாஜிக் வேணா நான் ஐடியா சொல்றேன் பாரு. பகா என்ன ஒண்ணும் இல்லைங்க, பிரைம் நம்பர்ஸ் தான். 1 டேபிள்ல வரணும், அதே நம்பர்ல வரணும், வேற எந்த டேபிளுமே வரக்கூடாது. இப்போ 2ன்னு இருக்குன்னா 2 1 டேபிள்ல வரும், 2 டேபிள்ல வரும், வேற எந்த டேபிளுமே வரக்கூடாது. சரியா? அப்ப அது ஒரு பிரைம் நம்பர். அதே மாதிரி 3ன்ற ஒரு நம்பர் இருக்குன்னா 3 பாரு 1 டேபிள்ல வரும், 3 டேபிள்ல வரும், வேற எதுலுமே வராது. சரியா? அப்ப அது ஒரு பிரைம் நம்பர். அதே மாதிரி 5 இருக்குன்னா 5 1ல வரும், 5ல வரும், வேற எதுலுமே வராது. சோ அப்போ அது ஒரு பிரைம் நம்பர். இந்த மாதிரி லைனா பார்த்துன்னு வரணும். இதுல 4 வேணா எக்ஸாம்பிள் நான் எடுத்துக்காம என்ன 4 பாரு 1 டேபிள்ல வரும், 2 டேபிள்ல வரும், 4 டேபிள்ல வரும். நான் என்ன சொன்னேன், 1ல வரணும், இன்னொன்னு அதே நம்பர்ல வரணும். இங்க பாரு எக்ஸ்ட்ராவா 2 டேபிள்ல வந்திருக்கு. சோ அப்ப அது பிரைம் நம்பர் இல்ல, காம்போசிட் நம்பர். புரியுதா? இதை வச்சுதான் நான் என்ன பண்ணிருக்கேன், 10 நம்பர் எழுதியிருக்கேன். சோ ஆவரேஜ் அப்படின்றனால அந்த 10 நம்பரையும் கூட்டி 10ஆல வகுத்துக்கிறேன். அவ்வளவுதான் விஷயம். சரியா? ஃபர்ஸ்ட் 10 பிரைம் நம்பர்ஸ் அப்படின்றனால ஃபர்ஸ்ட் 10 எழுதிக்கிறேன். சரியா? இந்த क्वेश्चனை இப்படி ரிப்பீட் பண்ணி கேட்பாங்க, பாத்துங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन பாப்போமா? சோ 1% இத 1/100 ன்னு சொல்லுவாங்க. half
ஆஃபுக்கு என்ன சார் அர்த்தம் அப்படின்னா பெருக்கல். அதே மாதிரி இன்னொரு 1% அதையும் 1/100 அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இந்த ஆஃபுக்கு மீனிங் என்னது? மல்டிப்ளிகேஷன். அதே மாதிரி 25% எப்படி சொல்லலாம்? 25/100 அப்படின்னு சொல்லலாம். சரியா? பர்சன்டேஜ் எதுக்கணும்னா 100ஆல வகுத்துக்கணும், அவ்வளவுதான். சரியா? அந்த ஆஃபுக்கு என்ன மீனிங்? மல்டிப்ளிகேஷன். 1000 அப்படியே எழுதிக்கிறேன், அவ்வளவுதான். இதை எழுத தெரிஞ்சா இந்த சம் ஈஸி. புரியுதா? இப்போ நான் என்ன பண்றேன், 2 0க்கு 2 0 கேன்சல், இங்க இருக்கிற ஒரு 0க்கு இங்க இருக்கிற ஒரு 0 கேன்சல். ஸோ அப்போ மேல வந்து 25 மட்டும் இருக்கு. ஏன்னா இந்த 1ஆல 25 பெருக்குன்னா அதே 25 தான் வரப்போகுது. ஸோ அதை அப்படியே வச்சுக்கிறேன். கீழே 100ஆல 10 பெருக்குனா 1000. கரெக்ட் தானே? 100யும் 10யும் பெருக்குனா 10 100 ரூபாய் நோட்டு என்னப்பா? 1000. சரியா? அவ்வளவுதான். இப்போ நல்லா புரிஞ்சுங்க, 1000ஆல வகுக்கணும். எதை? 25. இங்க 1000க்கு எத்தனை 0 இருக்கு? 3 0 இருக்கு. ஆனா இங்க இருக்கிறதே எனக்கு 2 நம்பர் தான். சோ அந்த 2 நம்பரை நீ அப்படியே எழுதிக்க. சரியா? 3 0க்கு 2 நம்பர் எழுதிட்ட, இன்னொரு நம்பர் இல்ல, அந்த இல்லாத நம்பரை 0வாவே போட்டுக்க. அவ்வளவுதாங்க. பாயிண்ட் வச்சு 0 சேர்த்துக்க. அவ்வளவுதான் ஆன்சர். புரியுதா? 25ன்ற நம்பரை நான் அப்படியே எழுதிட்டேன், 2 நம்பர் வந்துருச்சு. எனக்கு இன்னொரு நம்பர் தேவை. அந்த நம்பருக்கு பதிலா நான் என்ன பண்றேன்? 0 சேர்த்துக்கிறேன், பாயிண்ட் வச்சு 0 சேர்த்துக்கிறேன். டிவைட் பண்ணா இதுதான் வரும். நீ டிவைட் கூட பண்ணி பாரு. சரியா? சோ 1000க்கு 3 0 இருந்தனால அங்க 3 நம்பர் தள்ளி புள்ளி வச்சிருக்கேன். வேற ஒன்றும் இல்லை கான்செப்ட். அப்போ ஆப்ஷன் ஏ தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். சரியா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான ஒரு 5 கொஸ்டின் ஆர்மிக்கு வந்து பார்த்தோம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் முக்கியமான கொஸ்டின்ஸ் பார்த்துனே வருவோம். எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்க. நன்றி.